السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. قال النبي صلى الله عليه وسلم: جاءني جبرائيل وقال إن الله يستحيي أن يؤذب أحدا قد شاب في الإسلام، فكيف لا يستحيي من شاب في الإسلام أن يأسي الله تعالى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறை நேசம். இறை நேசம். முதலில் தலைப்பை புரிய வேண்டியது இருக்கிறது. இறைவனின் நேசமா, இறைவன் மீது நாம் வைக்க வேண்டிய நேசமா? இறைவனின் நேசம் என்றால் இறைவன் நம் மீது என்ன அன்பு வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கணும். இறைவன் மீது நேசம் என்று சொன்னால் அல்லாஹ் மேல நாம என்ன அன்பு வச்சிருக்கிறோம் என்பதை பற்றி பேசணும். ரெண்டுக்கும் வழி இல்லாம இறை நேசம் ரெண்டையும் பத்தி பேசுங்கிற மாதிரி இருக்கு. அதனால முடிந்த அளவு நாம் இரண்டையுமே பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம மேல என்ன அன்பு வச்சிருக்கிறான், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள். சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்: சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்: ஜஅலல்லாஹு அர்-ரஹ்மத மிஅத ஜுஸ்இன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் என்கிற தன்னுடைய அருளை 100 பங்கு வைத்திருக்கிறார். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்அன். அதுல 99 பங்கை அல்லாஹ்வே வைத்திருக்கிறார். அல்லாஹ்ட்டே இருக்கு. வஅன்ஸல இலல் அர்தி ஜுஸ்அன் வாஹிதன். ஒரே ஒரு பங்கை மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் மத்தியிலே பரப்பி தந்திருக்கிறார், உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறார். யத்தராஹமுல் ஹல்கு. இதை கொண்டுதான் ஒன்று இன்னொன்றின் மீது அன்பு செலுத்துகிறது. ஹத்தல் ஃபரஸ் லிதர்ஃபஅ ஆஃபிரஹா அன் வலதிஹா ஹஷ்யத்தன் அன் துஸீபஹு. இங்கே குதிரை என்று வருகிறது. வேறொரு ஹதீஸிலே சிங்கம் என்கிற வார்த்தையும் வருகிறது. ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியின் மீது செலுத்துகிற அன்பும் கூட. ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியின் மீது. பொதுவாகவே சிங்கம், புலி, கரடி அப்படின்லாம் சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு என்ன வரும்? அடிச்சு திங்கிற ஒரு பிராணி, ஒரு விலங்கு. அன்பு அதுல இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. சிங்கத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அது திரும்ப நம்மளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான். வந்ததே வந்த அப்படின்னு என்ன செஞ்சிடும்? வேட்டையை முடிச்சிடும். சிங்கத்திடமிருந்து அன்பை என்ன செய்ய முடியாது? எதிர்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சிங்கம்னு சொன்னாலே அடிச்சு சாப்பிட்றதுதான். ஒன்ன பார்த்தா விடாது, மானை பார்த்தாலும் விடாது, மயிலை பார்த்தாலும் விடாது. அவ்வளவு கொடூரமான ஒரு விலங்கு சிங்கம் என்பது, புலி என்பது. ஆனால் அது கூட தன்னுடைய குழந்தையின் மீது, தன்னுடைய குட்டியின் மீது எவ்வளவு பாசமா இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு சிங்கம் கடுமையான பசி,
பயங்கர பசியில் இருக்கு. இப்ப அதுக்கு உணவு தேவை, அவசிய தேவை. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மான் ஒண்ணு கண்ணில் மாட்டிக்கிச்சு. விடுமா? விடல, துரத்திட்டு போகுது. மான் ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய ஒன்று. மானும் சிங்கமும் சளைச்சதில்லை, அதோட ஸ்பீடா ஓடும். முடிஞ்ச அளவு துரத்திட்டு போச்சு. ஒரு கட்டம், இன்னும் ஒரு சில ஸ்டெப்ல மான் என்ன செய்ய போகுது? இந்த சிங்கம் பிடிக்க போது, தனக்கு இரையாக மாற்றிக்கொள்ள போகுது. இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் சிங்கத்தினுடைய குகையில் இருக்கக்கூடிய குட்டி, சிங்கத்தினுடைய குட்டி அலறக்கூடிய சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு ஆபத்து சிங்கக்குட்டிக்கு, யாரோ பிடிக்க வந்துட்டாங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வந்து சிங்கக்குட்டியை கடிக்க வந்துச்சு. ஏதோ ஒரு ஆபத்தினால அந்த சிங்கக்குட்டி கத்தக்கூடிய அந்த சப்தம் இந்த சிங்கத்தினுடைய காதில் விழுந்தால் அப்ப சிங்கத்துடைய நிலைமை என்ன? மானை பிடிக்குமா, குகைக்கு ஓடுமா? கண்டிப்பாக மானை விட்டுட்டு குகைக்கு ஓடும். தான் குட்டிக்கு என்னாச்சோ தெரியலையே, என்ன ஆபத்து வந்ததோ தெரியலையே, பயங்கரமான பசி, மானும் எதிரில் இருக்குது, இன்னும் ஒரு சில ஸ்டெப்ல அதை அடிக்க முடியும், சாப்பிட முடியும் என்கிற நிலையில் இருந்தாலும் கூட அந்த சிங்கத்துக்கு அப்போதைக்கு என்ன தெரியாது? வயிறு பசியே சுத்தமா போயிடும். முதல்ல தான் புள்ள மேல இருக்கிற பாசம். இவ்வளவு கொடூரமான ஒரு விலங்கு, அந்த விலங்குக்கே இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு சொன்னா, சாதாரணமாக ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும்? 9 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தையை பெத்தெடுத்து, தன்னுடைய உயிரை பணைய வச்சு பெத்தெடுத்து, இவ்வளவு சிரமத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளையை வளர்க்கிறாளே, அந்த பிள்ளையின் மீது ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கும்? அவன் மேல ஏதாவது ஒரு தீ கங்கு பட்டுட்டா இவளால தாங்க முடியறது இல்ல. அவனுக்கு ஜுரம் வந்து உடம்பு கொதிச்சுதுன்னா இவளால தாங்க முடியறது இல்ல. அவனை கொசு கடிச்சதுன்னா இவளுக்கு வலிக்குது. எவ்வளவு பாசம் செலுத்தினா ஒரு சாதாரண தாய், ஒரு பெண். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க உலகத்துல, எத்தனை தந்தை இருக்காங்க, எவ்வளவு விலங்குகள் இருக்கு, எவ்வளவு பறவைகள் இருக்கு. இவைகள் எல்லாம் தன்னுடைய குட்டிகள் மீது செலுத்துகிற பாசங்கள் என்ன? இது எல்லாத்தையும் டோட்டலா கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருளும் அன்பும் 1%. அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற அன்பு 99%. இப்ப நாம நம்மளுடைய அத்தா நம்ம மேல என்ன பாசம் வச்சிருக்கிறாரோ, நம்ம அம்மா நம்ம மேல என்ன பாசம் வச்சிருக்கிறாங்களோ, அதை விட 99% அதிக அளவு அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முஆத் பின் ஜபல் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், قال الله, அல்லாஹ் சொல்கிறார், வஜபத் மஹப்பதி லில் முத்தஹாப்பீன ஃபிய்ய. யாருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அன்பு வாஜிபாகி விட்டது, கடமையாயிடுச்சு, நான் கண்டிப்பா அவன் மேல அன்பா இருக்கிறேன். யார் மேல? லில் முத்தஹாப்பீன ஃபிய்ய. எந்த இருவர் எனக்காக வேண்டியே நேசம் கொள்கிறார்களோ அந்த 2 பேர் மேலையும் நான் நேசம் கொள்வது, நான் அன்பு வைப்பது எனக்கு கடமை. அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த 2 பேருடைய நட்பு. இந்த 2 பேருடைய நட்புக்கு காரணம் என்னன்னா மார்க்கம். மார்க்கத்தின் காரணத்தினாலதான் இவருக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கே தவிர இல்லைன்னா வேற எந்த சம்பந்தமும் இவங்க 2 பேருக்கு மத்தியில கிடையாது. ஒய் முத்தஜாலிசீன ஃபிய்ய, அல்லாஹ்வுக்காக வேண்டிய எனக்காக வேண்டியே அமரக்கூடியவர்கள், எனக்காக வேண்டியே உட்காரக்கூடியவங்க. வை முத்தஸாவிரீன ஃபிய்ய, எனக்காக வேண்டியே ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடியவர்கள். மார்க்கத்துக்காக வேண்டியதான் செஞ்சுக்கிறாங்களே தவிர காசு பணங்கள் பரிமாறுகிறதுலாம் இல்ல. வை முத்தபாதிலீன ஃபிய்ய, எனக்காக வேண்டியே சதக்காக்களை அளிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு என்னுடைய அன்பு கடமையாகிவிட்டது, நான் அவர்கள் மீது அன்புள்ளவனாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸியை சொல்லி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன மின் இபாதில்லாஹி லஉனாசன், மனிதர்கள் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, மாஹும் பி அன்பியா வலா ஷுஹதா, அவர்கள் பெரிய பெரிய நபிமார்களோ அல்லது தன்னுடைய உயிரை இன்னுயிரை நீத்த ஷஹீதுகளோ அல்ல, சாதாரண மக்கள் தான். ஆனால் யஹ்பித்துஹுமுல் அன்பியா வ ஷுஹதா, இவர்களை பார்த்து யௌமல் கியாமா மறுமை நாளில் நபிமார்களும் ஷஹீதுகளும் ரோஷம் கொள்வார்கள்.
நம்மளை விட இவருக்கு என்ன இவ்வளோ அந்தஸ்து? எதனால? பி மக்கானிஹிம் மினல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்திருப்பதன் காரணத்தினால். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்தை பார்த்து யார் ரோஷம் கொள்வாங்களா? நபிமார்கள், சுஹதாக்கள். ஆனா இவங்க யாரு? காலு யா ரசூலல்லாஹ் துக்பிர்னா மன்ஹும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, முதல்ல அவங்கள சொல்லுங்க, அவங்க யாரு? யார் அவங்க? நபிமார்கள், ஷஹீதுகள் எல்லாம் இவங்க மேல ரோஷம் கொள்ற அளவுக்கு அப்படி ஒரு மக்கள் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் யார்? அவங்க அப்படி என்ன காரியம் செஞ்சாங்க? கால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹும் கௌமுன், அவர்கள் ஒரு கூட்டத்தவர்கள், தஹாபு பி ரூஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்றை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக வேண்டியே தங்களுக்குள் நேசம் கொண்டவர்கள். அலா கைரி இர்ஹாமின் பைனஹும், இது அல்லாம அவங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான சொந்த பந்தமும் கிடையாது. வலா அம்பாலின் யதஆத்துனஹா, அல்லது அவங்களுக்கு மத்தியில எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது, நம்ம எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. ஆனாலும் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நேசமுள்ள, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேசம் ஏன் உண்டாச்சு? அல்லாஹ்வுடைய வேதத்தை காரணம் வைத்து, மார்க்கத்துக்காக இந்த அன்பு உண்டாச்சு, மார்க்கத்துக்காக இந்த நேசம் உண்டாச்சுன்னு சொன்னா ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அன்ன உஜூஹஹும் லனூருன். அப்ப இவர்களை பார்த்து தான் என்ன செய்வாங்களா? நபிமார்களே பொறாமைப்படுற அளவுக்கு, அவர்களே ரோஷம் கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் இவர்களுடைய படித்தரங்களை உயர்த்தி வைத்திருப்பான், உயர்ந்த ஸ்தானங்களை அவர்களுக்கு கொடுத்திருப்பான். அவர்களுடைய முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும். வஅன்னஹும் லஅலா நூரின், அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒளியின் மீதே அமர வைத்திருப்பான். லா யகாஃபூன இதா காஃபன் நாஸ், மக்கள் எல்லாம் பயப்படுகிற நேரத்தில் இவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. வலா யஹ்ஸனூன இதா ஹஸினன் நாஸ், மக்கள் எல்லாம் கவலைப்படுகிற, துக்கப்படுகிற நேரத்தில் இவர்களுக்கு எந்த கவலையும் துக்கமும் இருக்காது. பக்கரா ஹாதிஹில் ஆயா, இதை ஓதிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்வின் நேசர்கள், வலியுல்லாக்கள் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க என்ன அர்த்தம் கொடுக்கிறாங்க? ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி தங்களுக்குள் அன்பாக இருப்பார்களேயானால் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்கள்னு சொல்றாங்க, அவுலியாக்கள்னு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிற மற்றொரு ஹதீஸில், இதா ஆதல் முஸ்லிமு அகாஹு அவ் ஸாரஹு, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை நோய்வாய் விசாரிப்பதற்காக சென்றால், அல்லது சாதாரணமாக மார்க்க அடிப்படையில் அவர் சந்தித்தால், கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறானாம், திப்த, நீ நல்ல காரியம் பண்ண, வதாப மம்ஷாக்க, உன்னுடைய நடை, நீ எங்கேருந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்தியோ பார்க்கறதுக்காக இந்த நடையும் நல்லதாக ஆகிவிட்டது. வதபப்பத மினல் ஜன்னதி மன்சிலா, நீ சொர்க்கத்தில் ஒரு இடத்தை முடிவு செய்து விட்டாய், ஒதுக்கி விட்டாய் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வார். சாதாரணமாக அவர்களுக்குள் மார்க்கம் என்கிற அடிப்படையில் அன்பு இருக்குமேயானால் அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மற்றொரு ஹதீஸில், இதா அஹப்ப ரஜுலு அகாஹு ஃபல்யுஹ்பிர்ஹு அன்னஹு யுஹிப்புஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் யாரையாவது நேசம் கொண்டால், மார்க்கத்துக்காக வேண்டி நீங்க யாரின் மீதாவது அன்பு கொண்டால் அதை நீங்கள் சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட அதை என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இந்த நடவடிக்கை, உங்களுடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய வேலைக்காரன், நீங்க பெரிய முதலாளி, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வேலைக்காரன், அவன்கிட்ட கூட நீங்க அப்படி இப்படி பேசாம மரியாதையா மட்டா பேசுறீங்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யுஹ்பிருஹு அன்னஹு யுஹிப்புஹு, நீங்க சொல்லிடுங்க அவர்கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நிகழ்வை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். ஒரு தடவை மர்ர ரஜுலுன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை கடந்து ஒரு மனிதர் போனார். வஇந்தஹு நாசுன், நபிகளாரோடு சில மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அந்த சபையை கடந்து போறார். ஃபகால ரஜுலுன் மிம்மன் இந்தஹு, நபிகளாரோடு இருந்த ஒரு மனிதர்ல ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இன்னி ல உஹிப்பு ஹாதா லில்லாஹி, ரசூலுல்லாஹ் இந்த போறார்ல, அல்லாஹ்வுக்காக நான் இவரை விரும்புகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இவரை விரும்புறேன், ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள் இவர்கிட்ட இருக்குது,
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிரியமான நடவடிக்கைகள் அவர்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு அவர் மேல அன்புண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. அப்ப ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் தஹு, திரும்ப கேட்டாங்க, இது நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? இவர் சொன்னார் ஃபகால லா. இத போய் என்னன்னு பொம்பளையா ஐ லவ் யூ போய் சொல்றதுக்கு, ஆம்பளை அவர் எனக்கு பிடிச்சிருக்குது, அது போய் நான் போய் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஃபகால லா, இல்ல நான் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் இலைஹி ஃபஅலிம்ஹு, எந்திரி போய் சொல்லிட்டு வா, அல்லாஹ்வுக்காக உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய நடவடிக்கை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானதாக இருப்பது எனக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. எழுப்பி ஸல்லல்லாஹு அனுப்புனாங்க, போய் சொல்லிட்டு வாங்க. ஃபகாம இலைஹி ஃபஅலமஹு, இவர் எழுந்து போய் அவரை சந்திச்சு அவர்கிட்ட இதை சொன்னார், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். ஃபகால, அதுக்கு அவர் சொன்னாராம், அஹப்பகல்லதி அஹப்பப்தனி லஹு, யாருக்காக நீங்கள் என்னை விரும்பினீர்களோ அவன் உங்களை விரும்பட்டுமாக என்று அவர் துஆ செய்தார். சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இவர் போய் சொல்லாம இருந்ததுனால அந்த துஆ இவருக்கு கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இவர் போய் சொன்ன உடனே அவர் எப்படி நடந்துட்டார்? என்னையா அப்படி என்ன செய்யல, உடனே காலை தூக்கி விட்டுட்டு, என்ன விட்டு ஆள் உண்டா, நான் தான் அல்லாஹ்வுக்கு பக்கத்து விட்டுக்காரன், பயங்கரமான ஆபிது அப்படின்னு அவர் பெருமை அடிக்கல. அவர் என்ன சொன்னாரு? அஹப்பகல்லதி அஹப்பப்தனி லஹு, நீங்க யாருக்காக என்ன விரும்புறீங்களோ அவன் உங்களை விரும்பட்டுமாக, அவனுடைய நேசம் அந்த அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அவர் பதில் சொன்னார். சும்ம ரஜஅ, இவர் கேட்டுட்டு திரும்பி வந்துட்டார். ஆனா ஃபஸஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து அவர் பாட்டுல உட்கார்ந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்ப கூப்பிட்டு, சொன்னீங்களா கேட்டாங்க. ஃபஅக்பரஹு பிமா கால், அவன் யார சொல்லலாம் போனேன், போய் சொன்னேன், அவர் எனக்கு இப்படி பதில் சொன்னாரு. இதையும் இவர் சொன்னார். சொன்ன உடனே ஃபகால நபியு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். மறுமையில நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோடு இருப்பீங்க. நீங்க நல்லவர்களை விரும்பினா நல்லவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, சொர்க்கத்துல நீங்களும் இருக்கலாம். ரோல் மாடலா யாரை வச்சுக்கணும்? அப்போ நல்லவங்க ரோல் மாடலாக இருக்கணும். அவன் மொட்டை அடிச்சான் ஒரு படத்துலங்கிறதுனால இவனும் மொட்டை அடிச்சான், அவன் கிருகா வச்சாங்கிறதுனால இவனும் கிருகா வச்சான், அவன் கடுக்கன் மாட்டினாங்கிறதுனால இவனும் கடுக்கன் மாட்டினான், அவன் கையில வளையல் போட்டான்றதுனால இவனும் வளையல் போட்டான், அவன் சேலை கட்டினாங்கிறதுனால இவனும் சேலை கட்டுறான். இப்படி இருந்தால் அந்த மகமன் அஹபப்த, அவன் எங்க இருப்பானோ அங்கதான் நீ இருப்ப. யார ரோல் மாடல் வச்சிருக்கிறோமோ அவர் எங்க இருக்கிறாரோ அங்கத்தான் என்ன செய்வார், நீயும் இருப்பாய் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்த அந்த எண்ணத்தை, அல்லாஹ்வுக்காக அவர் இன்னொருவரை பிரியப்படுகிற போது அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறார் என்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இப்படி அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கிற அன்பு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பொதுவாக நம்ம அத்தாவே எடுத்துக்கங்க, நம்ம அம்மாவையும் எடுத்துக்கங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணா அடிப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டா திட்டுவாங்க, கல்யாணம் முடிச்சுட்டா கூட திட்டுவாங்க. என்னடா ஒரே அவங்க முன்னாடி பிடிச்சிட்டே அலையிறியடா, எல்லாம் திருந்தவே மாட்டியா, எனக்கு பிறந்தவனா அடி அப்படின்னா கூட சில சமயம் என்ன செய்வாங்க, சில பேரை பார்த்து கேட்பாங்க. உரிமையோட சொல்கிற விஷயங்கள் அவங்க கூட சில சமயத்துல என்ன செய்யறது இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிறது இல்லை. நம்ம ஏதாவது தவறு செய்யற போது என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போது என்ன செஞ்சிடறாங்க, திட்டுறாங்க, ஏசுறாங்க, கொள்ளையில போவான்னு சொல்றாங்க, நாசமா போவேன்னு சொல்றாங்க, மண்ணெண்ணி தூக்கி போடுறாங்க சில பேர் மேல, எப்படி எப்படிலாமோ நடந்துக்கிறாங்க. ஆனா அதுவும் தாய் தான். அந்த தாய்க்கு காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சில தாய்கள் சில சமயத்துல பேய மாறிடுவாங்க, பிறகு மாறிடுவாங்க, பிறகு மறுபடியும் தாயா மாறிடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை படைச்சு அல்லாஹ் நம்மகிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டுறான் அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னதெல்லாம் நம்ம செய்யறதில்லைன்னு மட்டும் இல்ல, அவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதெல்லாம் நம்ம செய்யறது. சொன்னதை செய்யலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா எதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றானோ அதெல்லாம் என்ன செய்யறது. ஆனாலும் அல்லாஹ் நம்ம மேல கோவப்படாம 3 வேளை நல்ல மூக்கு முட்டை தர்றான். என்னைக்காச்சும் பட்டினி போடுறானா, டேஸ்டா தர்றான். என்னைக்கு ரொம்ப அநியாயம் செய்யறோமோ அன்னைக்குதான் ரொம்ப நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கிறோம். என்னைக்காவது நம்மளை சும்மா போடுறானா, எவ்வளவு அன்புள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தரை கூட்டு வந்து, ஒருத்தர் மிஸ்கின், அவரை கூட்டு வந்து நான் சாப்பாடு கொடுக்குறது கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட உட்கார்ந்தோம், எடுத்து சாப்பிட போனோம், கையை பிடிச்சிட்டாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுனாங்க. அவன் சொன்னா என்னது பிஸ்மில்லா, அதெல்லாம் சொல்ல முடியாது, சோறு திங்க பாரு, கயிறு பத்திக்கு சோறு திங்கணும், கை விடுங்க அப்படின்னா. இப்ராஹிம் சொன்னா மோன பிஸ்மில்லா சொன்னா தான் சோத்துல கை வைக்கணும், இல்லைன்னா சோறு கிடையாது உனக்கு கிடையாது, எழுச்சி போட்டாங்க. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹி அறிவித்தானாம், இப்ராஹிமே என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அவனுக்கு கிட்டத்தட்ட 35-40 வயசு இருக்கும். இந்த 40 வருஷ காலமாக அவனுக்கு நான் சோறு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு நாள் பிஸ்மில்லா சொன்னதே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு தடவை அவன் என்ன மறந்துட்டாங்கிறதுனால நீங்க பாருங்க, அடுத்த நேரம் அந்த செகண்ட் உங்களால சோறு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. அல்லாம பிஸ்மில்லா சொல்லாம நீ என்ன சோறு திங்கிறது அப்படின்னு தடுத்துடுறீங்களே. நான் அவனுக்கு இவ்வளவு நாளா சோறு கொடுத்துட்டு இருக்கிறேன்னு நானா யதார்த்தம் அதுதான். நம்மளை பொறுத்தவரை நம்ம கூட பல பேர் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்றவங்க இருக்கிறோம். அதுக்காக வேண்டி அல்லா கோச்சிக்கிட்டு மறு நேரத்தில் என்ன செய்யறது இல்லை, நம்மள பட்னியா போடுறது இல்லை. இன்னும் நல்ல என்ன செய்யறான், நல்ல விதவிதமான சாப்பாடுகளா நல்லா சமைச்சு போடுற மாதிரி நல்ல சாப்பிடதான் செய்யறான். நல்ல விதமான சாப்பாடுகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். அதனால அவனுடைய அன்பை ஒரு அளவுகோல் வச்சு இதான் அளக்கவே முடியாது. அத்தாமாருடைய அன்புக்காக ஒரு அளவுகோல் வச்சிடலாம், இவ்வளவுதான் அன்பு அப்படின்னு சொல்லிடலாம். சில அத்தா மகன் மேல பாசம் வச்சிருப்பாரு. எப்ப அப்படின்னா அவன் நல்லா படிச்சு அவன் நல்லா சம்பாதிச்சா என் பிள்ளை, அவன் படிக்கல அவன் ஒழுங்கா சம்பாதிக்கல ஊர் சுத்திட்டு இருக்கான் எவன் பிள்ளையோ அப்படின்ற அளவு சொல்லிடுறாரு. என்ன என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, இவன் பண்ற அநியாயம் தாங்க முடியல. வேலைக்கும் போறதில்ல, ஒண்ணுக்கும் போறதில்ல, எதையாவது வம்பு எடுத்துட்டு வந்துடுறான், இவனாலேயே என் பேர் கட்டு போகுது அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு. ஒரு சந்தர்ப்பத்துல சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு தகப்பனுக்கு வந்து விடுகிறது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, யாரையுமே அப்படி கழிச்சு விடுறது இல்ல. ஒவ்வொரு சமயமும் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என் செல்ல பிள்ளைகளா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி யா இபாதி என்னுடைய அடியார்களே என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை கூப்பிடுறான். எனவே அவனுடைய அந்த அன்புக்கு நம்மளால ஒரு எல்லைய இவ்வளவுதான் என்று எந்த விதமான விஷயத்தையும் நம்மால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மேல அன்பு செலுத்துறான். நாம என்ன செய்யணும்? சாதாரணமாக ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு, சந்தோஷமான கணவன் மனைவிகளை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பும் பாசமும் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது இல்லை, அவ சாப்பிடாம இவங்க சாப்பிடறது இல்லை, இவங்க சாப்பிடாம அவங்க சாப்பிடறது இல்லை. எவ்வளவு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாமே உட்கார்ந்துட்டு இருந்து அவர் வந்த பிறகு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுற கூட பழக்கம் எத்தனையோ இடங்கள்ல இருக்கத்தான் செய்யுது, எத்தனையோ கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கத்தான் செய்யுது. அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கங்கள், தன்னுடைய கணவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா அளந்து வச்சிருப்பான். என்ன, இவருக்கு எப்ப இந்த கலர் ட்ரெஸ் தேவைப்படும், இவருக்கு எப்ப இது தேவைப்படும், இவருக்கு எப்ப இது என்ன, ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருப்பா கரெக்டா லெவல் பண்ணி வச்சிருப்பா. என்ன தைக்காம போவார் இவரு, கூப்பிட்டு வச்சு வம்படியாவது என்ன செஞ்சு விடுவா, என்னையே தலையில வச்சு ஏங்க என்ன தைக்காமே இருந்தாங்கன்னா சூடு ஏறி போயிடும் அப்படின்னு செய்யா, தலையில தண்ணியை செய்வா. இவர் அவங்க மேல காசக்கூடிய காசை தாங்கவே முடியாது. இந்த கலர்லாம் உனக்கு நல்லா இல்ல, நான் ஒரு சாரி எடுத்துக்கோங்க, இந்த கலர் சூப்பரா இருக்கும் பாரு, அது 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்து கொடுத்துப்பாரு, அப்புறம் 3ஆவது நாள் இன்னொரு சுடிதார் கொண்டு எடுத்து கொடுக்குறாரு. இப்படி என்ன செய்யறாங்க 2 பேரும், அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு பாசமலை கொட்டுறாங்க 2 பேரும். இந்த பாசமலை எங்கிருந்து வந்துச்சு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை நாம் படைத்தோம், ஏன்னா அவரிடமிருந்து நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. அப்படிப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, அதுல எந்த கவலைகளும் இல்லை, இன்னும் வாழலாம் இன்னும் வாழலாம் அப்படிங்கிற ஆசையை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை அது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்தது அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சின்ன புள்ள ஒண்ணு, நம்ம வீட்டுல உள்ள புள்ள, உங்க வீட்டு புள்ளன்னு வச்சுக்குவோம். நான் வந்தேன் உங்க வீட்டுக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளை கையில ஒரு சாக்லேட் கொடுத்தேன். அது வாங்கி சாப்பிடுது, சாக்லேட் நல்ல டேஸ்டா இருக்குது, சாக்லேட் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா அதுக்கு பிடித்தமான சாக்லேட்டை நான் கொண்டு போய் வாங்கி கொடுத்த உடனேயே அது என்ன செய்யுது, என்னை பார்த்து சிரிக்குது. தேங்க்ஸ் சொல்லுதோ இல்லையோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம், அது நம்மளை பார்த்து என்ன செய்யுது, சிரிக்குது. அடுத்த தடவை நான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஓடி வந்து காலை கட்டிக்கும், சாக்லேட் வந்திருக்குன்னு. அடுத்தானே இப்ப நானா இனிக்கிறேன், சாக்லேட் தான் இனிக்குது. சாக்லேட் இனிச்சா உண்மையிலேயே பார்க்க போனா அந்த குழந்தை சாக்லேட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். சாக்லேட்டுக்கு நன்றி சொல்லாம சாக்லேட்டை தந்தவன நன்றியோட பார்க்குது.
அந்த குழந்தைக்கு தெரியறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம என்ன செய்யறோம்னா, எங்கே இன்பம் இருக்கிறதோ அதையே அங்கதான் பாசத்தை கொட்டுறோமே தவிர அந்த இன்பத்தை தந்தது யாரோ அவரை மறந்துடுறோம். குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், யஹிபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹிபு லிமன் யஷாஉ ذுகூர். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு தான் கொடுத்தது, உங்க மனைவி தான் பெற்று தந்தா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். மனைவியின் மூலமாக அல்லாஹ் தான் தந்தான். யஹிபு லிமன் யஷாஉ இனாஸ, பெண் குழந்தையை நாமே அன்பளிப்பாக தருகிறோம். யஹிபு லிமன் யஷாஉ ذுகூர, ஆண் குழந்தைகளை அவனே என்ன செய்யறான், அன்பளிப்பாக தருகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கிருந்து என்பதை சொல்கிறார். சில பேருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, ரெட்ட பிள்ளையும் சேர்த்து கொடுத்துறான், அல்லது ஆம்பளை பிள்ளையும் கொடுக்குறான், பொம்பளை பிள்ளையும் கொடுக்குறான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, சிலரை மலடிகளாக குழந்தை பாக்கியம் மற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குறான். எல்லாமே அவன் செயல், அவன் தான் எல்லாமே செய்யறான். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, யாரின் மூலமாக அந்த அன்பு கிடைக்கிறதோ நேரடியாக அதன் மீதே அன்பு செலுத்துவீங்களே தவிர அதை தந்த அல்லாஹ்வின் மீது என்ன செய்யறது இல்ல, அன்பு செலுத்துறது. ஃப்ரெண்டு கண்டா அப்பா உயிரே விட்டுருவோம் கொடுத்துருது, இந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவைப்படும் போது நம்மளை சிரிக்க வைக்கிறவனும், நம்ம அழுகும் போது நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனும் அவன் தான். அப்படிங்கிறதுனால அந்த நண்பன் மேல நமக்கு அவ்வளவு பாசம் வருது, நம்ம நேசம் வருது. ஆனால் அல்லாஹ் சொல்ற 53வது சூராவின் 43வது ஆயத்துல, வஅன்னஹு ஹுவ அல்ஹகு வ அபுகா, உங்களை சிரிக்க வைக்கிறது அல்லாஹ் தான், உங்களை அழுவ வைக்கிறது அல்லாஹ். நண்பன் ஒரு காரணமாக இருக்கிறார், ஆனால் உண்மையான அசலை என்ன செய்துறோம், மறந்துடும். அப்படி மறக்க கூடாது. மறக்காம அல்லாஹ்வின் மீது என்ன செய்யணும், அன்பு வைக்கணும். இது நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் காரணமே யார் தான், அல்லாஹ் தான். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு காரணம் அல்லாஹ். நல்ல குழந்தை, சாலிகான குழந்தை நமக்கு பிறந்திருக்குன்னா இந்த குழந்தைக்கு காரணம் யாரு, அல்லாஹ். இந்த குழந்தையை நமக்கு தந்தவன் யாரு, அல்லாஹ். இந்த குழந்தையை நல்ல பிள்ளையை ஆக்கி தர்றது யாரு, அல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றிலேயும் அங்க போய் நிக்கணும். அப்படி நிற்கும் போது அதுதான் நாம் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பு. வேற என்ன பெருசா அல்லாஹ்வுக்கு செய்ய போறோம்? ஏதாவது கிஃப்டா கொண்டு போய் கொடுக்க முடியும் அல்லாஹ்வுக்கு, நான் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன், அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா வெறுமனே எனக்கு பாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது. எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப பாசம் இருக்குங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது. அப்ப என்ன செய்யணும்? சாதாரணமாவே சில பேர்ட்ட நம்ம கேட்போம், சில பேர் சொன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கும் அப்படி எப்படி சொன்னா, வாயால சொல்றோமோ இல்லையோ மனசாலையாவது நினைப்போம். பிடிச்சி என்ன செய்ய, என்னைக்காச்சும் உன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு டீயாவது தந்துருக்கியா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு டீயாவது கொடுத்துருக்கிறியா, சும்மா பாசமா இருக்கு நேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்போமா இல்லையா? அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிற போது அந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியணும். வெறும் பாசமும் நேசமும் இருந்தா மட்டும் போதாது. அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் அந்த அன்பையும் என்ன செய்ய தெரியணும், வெளிப்படுத்த தெரியணும், சொல்ல தெரியணும். வெளிப்படுத்துறது எப்படி? எவ்வளவோ சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் இருந்தார்கள். குர்ஆனில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நிகழ்வை பற்றி கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த தௌர் என்கிற குகையிலே நபிகளாரோடு கூட இருந்தவர் என்று சொல்றானே தவிர அபூபக்கர் என்கிற பெயரை அல்லாஹ் சொல்லல. வேற எந்த சஹாபியினுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த ஸைத் யாரு தெரியுமா? இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப இவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார். அவர் ஒரு கிறிஸ்துவர். உண்மையில் அந்த கிறிஸ்துவரை என்ன செஞ்சாங்க, ஒரு திருவிழாவில் குழந்தைய காணாக்கிட்டாங்க அவங்க அத்தாவும் அம்மாவும். இந்த குழந்தை ஒரு ஆள் கையில போய் மாறி 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 கடைசியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமை குழந்தையாக வந்து கிடைச்சது, அடிமை பிள்ளையா வந்து கிடைச்சது. அதிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாகவே ஸைத் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இவருடைய அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வருது, நம்ம புள்ள இந்த முகமது அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து
உங்ககிட்ட இருக்கிற பையன் எங்க பையன், தயவு செய்து எங்க பையன் என்ன செஞ்சீங்க, எங்க கிட்ட விட்டுருங்க, எங்களோட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நியாயம், அத்தா அம்மாவுக்கு தான் புள்ள முழுசா சொந்தம், இந்த இருக்கிறாரு, இவர் தான் உங்க மகன், வந்தா தாராளமா கூட்டு போங்க, அவர் வந்தார்னா தாராளமா கூட்டு போங்க, உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. அத்தாவும் அம்மாவும் புள்ளைகிட்ட கெஞ்சுறாங்க, வாடா செல்லம், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன்னை பார்த்துருக்கிறேன்டா அப்படின்னு பாசமலை கொட்டுறாங்க. அவ்வளத்தையும் உள்வாங்கி கொண்ட ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியில் சொன்ன வார்த்தை, இது இங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா, இவர் அடிமையாக இருக்கிறார், அத்தா அம்மாட்ட போனா சுதந்திரம் கிடைச்சிடும், அத்தா அம்மாட்ட போனா என்ன செஞ்சிடும் சுதந்திரம், அடிமை தலைக்கிற சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பசுமாட்டை நம்ம கூட கட்டி வைக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், அதை அடிக்கலாம், உதைக்கலாம், அல்லது அறுத்து கறியா சாப்பிடலாம், அப்படிங்கிற அளவுக்கு தான் அடிமை. அடிமையாக இருக்கிற ஒருவர் போனா மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கும். இங்கே சுருதாசு கூட வேலை செய்யறாரு, ஆனா அத்தா அம்மாட்ட போனா ராஜா மாதிரி வாழலாம். இவ்வளவு சந்தர்ப்பத்திலேயும் கூட ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, இல்ல அத்தாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க, என்னை பத்திங்க நல்ல சந்தோஷமா இருங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வர தயாரில்லை, நான் ரசூலுல்லாஹ்ட்டே இருந்து ஊழியம் செய்ய போறேன், ரசூலுல்லாஹ்க்கு ஹித்மத் செய்யறது தான் என்னுடைய வேலை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செய்து கொண்டே நான் இருக்க போறேன், நான் உங்க கூட வர தயாரில்லை என்று ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அல்லாஹ்வுக்கும் ரசூல் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப சரியாக அந்த வாய்ப்பை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயன்படுத்தினாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து போய் ஸைத் அவர்களுடைய பெயரை குர்ஆன்ல பதிச்சுட்டான். இப்படியே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற போது சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறானே 32வது சூராவின் 16வது ஆயத்தில், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நைட் அவங்க படுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய விழா எலும்புகள் எழுந்து தொழ ஆரம்பிக்கும். அப்படின்னா அவங்க எழுந்துச்சு, இப்ப விழா எலும்பு தனியா, எலும்பு மட்டும் தனியா நின்று தொழுது எப்படி இருக்கும், எலும்பு கூடு மட்டும், அப்படியானா அப்படி இல்லை, விழா எலும்புகள் இருந்துச்சுன்னா அவங்க எந்திரிச்சு என்ன செய்வாங்க, தொழுவார்கள் என்பதை சொல்கிறார். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க, தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நமக்கு அடிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சு கோவம் வந்துருதா இல்லையா, அது மாதிரி சுபாவம் சஹாபாக்களுக்கு இருந்தது. அவங்க தொலை வேணாலும் நினைச்சா கூட அவங்களால தொழுவாம இருக்க முடியாது இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகையை. அதான அதுக்கு அர்த்தம். நம்மளே கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்மளை மீறி கோவம் வந்துருது இல்ல, அது மாதிரி இவங்க தொழக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி நினைச்சாலும் தொழாம இருக்க முடியாது. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வின் மீது உண்டான பயமும் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையும் ரெண்டும் கலந்த இந்த நிலை. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள். நமக்கு அல்லாஹ் மேல அன்பு இருக்கா இல்லையா? இல்லையா? வேற என்ன, யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்களே. இருக்கு, அல்லாஹ் மேல நமக்கு அன்பு இருக்கு. இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இருக்குதான் முடியும். அதனால இருக்குன்னு எதை சொல்றோமோ அதை வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யணுமா, பயன்படுத்தணுமா. பயன்படுத்தினா தான் அந்த அன்புக்கு மரியாதை. நம்ம வச்சிருக்கிற அன்புக்கு அதுதான் மரியாதை. வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தணும் அப்புறம் சும்மா எனக்கு அல்லாஹ் மேல அன்பு இருக்கு அன்பு இருக்கு அன்பு சொல், அது நியாயமே இல்லை. நியாயம் இல்லாத சும்மா வாய் சொல், அது கறிக்கு உதவாது, அது திங்க முடியாது. பிரியாணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா திங்கவா முடியும்? செஞ்சு வச்சாதான் திங்க முடியும். அப்ப வாயால சொன்னா போதாது. அப்படி ஒரு வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான அடைஞ்சு 20 தராவீஹ் முடிஞ்சு போச்சு. 3ல் 2 பாகம் முடிஞ்சிருச்சு. இந்த கடைசி 10 இருக்கிறது, அல்லாஹு அக்பர். ரமலான் மிக புனிதமானது என்று சொன்னால் அந்த புனிதமானதிலும் கடைசி 10 மிக மிக புனிதமானது. லைலத்துல் கத்ர் என்கிற மிகப்பெரிய ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10ல தான் வச்சிருக்கிறான். இஅ்திகாஃப் என்கிற ஒரு நிலை அந்த 10ல் தான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இந்த 10ல தான் இருக்கு. கடைசி 10 மிக முக்கியமான ஒரு 10. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். ஏன்னா இந்த ஒரு மாத காலங்கள் 20 நாள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 20 நாள்ல அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், அதை நம்ம பெர்ஃபெக்ட்டா வெளிப்படுத்தியிருக்கோம். என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா எங்க நீங்க ஒரு 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்க பார்க்கலாம், எங்க நீங்க ஒரு 14 மணி நேரம் குடிக்காம இருக்க பார்க்கலாம்,
அப்படின்னு அல்லாஹ் சொன்ன மாதிரியும் நாம் அதை ஏத்து என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 20 நாளும் நோன்பு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் நீ என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கிறியா? உண்மையிலே உன் மேல எனக்கு என்ன இருக்கு? அன்பு இருக்கு, நான் வேணா செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு நம்ம சாப்பிடாம இருந்திருக்கிறோம், நம்ம குடிக்காம இருந்திருக்கிறோம், நம்முடைய ஹலாலா மனைவி பக்கத்துல இருந்து கூட நாம நெருங்காமல் இருந்திருக்கிறோம். எதுக்காக? அல்லாஹ் மேல எனக்கு அன்பு இருக்கு என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அப்ப அல்லாஹ் நினைக்கிறான், பரவாயில்லையே அல்லாஹ் நினைக்கிறானா? இப்படியே எழுதுவார்கள் ஒரு முஃபஸ்ஸிர், அழகா இப்படியே எழுதுறான். அப்ப அல்லாஹ் நினைக்கிறான், பரவாயில்லையே இந்த 20 நாள்ல எந்த அளவுக்கு இவன் மாறிட்டான். தன்னுடைய ஹலாலான மனைவி பக்கத்துல கூட போக மாட்டேங்கிறான், நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான், நல்ல குடிபானங்கள் குடிக்க மாட்டேங்கிறான், எல்லாமே அல்லாஹ்வுக்காக நான் தொட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் தொட மாட்டேன் அப்படின்னு இருக்கானே, இன்னும் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு கடைசியில் என்ன செஞ்சிடறான்? ஒரு 10 நாளைக்கு வாங்க பள்ளியாசலுக்கு, பள்ளியாசல தான் உட்காரும். இவ்வளவு நாளா பக்கத்துல மனைவி இருந்து பக்கத்துல போல, இந்த 10 நாள் தூரமாவே மனைவி இருக்கட்டும், விட்டுட்டு வாங்க. உங்கள் வியாபாரம், உங்களுடைய தொழில்துறைகள் அல்லாஹ்வின் மீது உண்மையிலேயே அன்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வாங்கலாம் பார்ப்போம். டெஸ்ட் பண்றான் அல்லாஹ், மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். எங்க நீங்க தேர்றீங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக என்ன செய்யறான் அல்லாஹ்? இப்படி ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறான் நமக்கு. இதுல யாரு தேர்றதுன்னு இனிதான் முடிவு பண்ணணும். நாளைக்கு மகரிபிலிருந்து ஏத்திகாஃப் என்ன செய்யும்? ஆரம்பமாகும். ஒரு நல்ல வாய்ப்பு ஏத்திகாஃப் என்பது. அதாவது ஏத்திகாஃப் எப்படிப்பட்டதுன்னா, நாம் அமல் செய்யாமலேயே கூலி கிடைக்கும். ஒரு ஜனாசால கலந்துக்கிறது, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவர் போய் விசாரிக்கிறது, இதெல்லாம் சுன்னத்தான நடைமுறைகள். ஆனா ஏத்திகாஃப்ல உள்ளவர் அதெல்லாம் செய்யக்கூடாது, பிள்ளைகளோட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இவருக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கிடைச்சிடும். அவர் வெளியில போய் என்னென்ன செஞ்சா நன்மை இருக்கோ அத்துணை நன்மைகளும் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இது மாதிரியான பல சிறப்புகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பாக்கியம், ஒரு நிலை நமக்கு இந்த கடைசி 10 கிடைக்கிறது. இது அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தப்பட்ட ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சட்டங்கள், இந்த சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளை மஸ்ஜித் மாமூரில் லுஹருக்கு பிறகு நடைபெறக்கூடிய தொடர்ந்து நடந்து வருகிற அந்த பயான்ல ஏத்திகாஃபினுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வோம். எனவே அல்லாஹ்வின் மீது உண்டான இந்த பாசத்தை, நேசத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்ம ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்னொரு விஷயம், இன்ஷா அல்லாஹ் வழமை போல் நம்முடைய பள்ளியில நாளை இரவிலிருந்து 21 நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளை இரவிலிருந்து கியாமுல் லைல் தொழுகை சரியாக 11:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். ஆரம்பிச்சு நடக்கும். சென்ற வருடம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை மிக அழகான துணியில் ஓதக்கூடிய காரிகரை வரவழைத்து அவர்கள் மூலமாக குர்ஆனை இனிமையான குரலில் ஓத நாம் கேட்டோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கட்டளை போட்டான், ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அவர்கிட்ட ஓத சொல்லி நீங்க கேளுங்கன்னு. அல்லாஹ்வுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு, ஆனாலும் என்ன செஞ்சான்? அவர் அழகா ஓதுனார். அதனால அல்லாஹ் அப்படி ஒரு கட்டளை கொடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன்னாங்க. அவர்கிட்ட அல்லாஹ் என் பேரை சொன்னானா? ஆமா, உங்க பேரை சொல்லி சொன்னா உங்கள்கிட்ட ஓதி கேட்க சொன்னான்னு. அவர் ஓதினாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. எனவே குர்ஆனை அழகிய துணியில் ரொம்ப அழகான முறையில் தஜ்வீதோடு அதை ஓதக்கூடியதை கேட்பதும் ஒரு சுன்னத். அந்த அடிப்படையில் சென்ற வருடத்திலிருந்து ஒவ்வொரு நாள் இந்த கியாமுல் லைலுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பான காரிகரை வரவழைத்து அவர்கள் மூலமாக கிராத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். அது இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் தொடரும். இது மாதிரியான அதிகப்படியான அமல்களில் நாம் இந்த கடைசி 10 அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து அமல்களிலும் கலந்து கொண்டு அவருடைய அருளை பெறும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا
وتوفنا مع الأبرار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله